ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பதியில் எப்படி சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வரலான்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். நாங்கள் மார்னிங் ஒரு 9 அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டோம், கார்லேயே கிளம்பிட்டோம். தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. ஆந்திரா பார்டர் கிட்டலாம், திருத்தணி டு ஆந்திரா பார்டர் அந்த சைட் தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையாகவே தான் போனோம். நாங்கள் ஒரு 12:30 அந்த மாதிரிலாம் ரீச் ஆகிட்டோம். எங்கன்னா ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ். இது என்னென்னா, ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்னால் அது டிக்கெட் கொடுக்குற இடம். எஸ்எஸ்டி சொல்லிகிட்ருக்கோம். எஸ்எஸ்டினா ஸ்லாட்டட் சர்வ தரிசனம். அது 2 டைம்ஸ் பர் டேக்கு 2 டைம்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு 10,000 to 15,000 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. காலையில் 5 o'clock நீங்கள் போயிட்டீங்கன்னா அன்றைக்கே சாமி பார்க்க டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸ்லாட்டட் டிக்கெட் ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, அடுத்த நாள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும், நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 2 o'clock கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 o'clock அதில் அடுத்த நாளுக்கு தான் சாமி பார்க்க முடியும். அந்த டைமிங் போட்டு கொடுத்துருவாங்க. இது எப்பெல்லாம் பார்க்கலான்னா, அந்த சாமி பார்க்க கொடுத்துருப்பாங்கள்ல அந்த டேட்டில் தான் நீங்கள் போகணும். நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். 300 டிக்கெட்டில் நாங்கள் 2 பேர் மட்டும் புக் பண்ணிட்டோம். அப்பா அம்மா மட்டும் புக் பண்ணல. அவங்களுக்கு அந்த ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் அவங்களுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். அவங்களுக்கு அடுத்த நாள் கொடுத்துருக்காங்க. நாங்களும் ஒரு நாள் முன்னாடியே தான் போயிருக்கோம் டிக்கெட் வாங்கணுன்றதுக்காக. எங்களுக்கும் அதே நாளில் தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு 3 o'clock கொடுத்தாங்க, எங்களுக்கு 2 o'clock கொடுத்தாங்க. அது எப்போ பார்க்கணுன்னா சேம் டேட்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி போகிறீங்க, பட் டைமிங் மட்டும் நைட்டு 10 o'clock அந்த மாதிரி இருக்குன்னா இன்றைக்கே பார்த்துடலாம். டேட் மட்டும் சேமாக இருந்தால் போதும், டைமிங்லாம் டிஃபர் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மலைக்கு மேலேயும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் 3 months முன்னாடியே புக் பண்ணிடணும். நீங்கள் 200 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அங்கேயே புக் பண்ணிடலாம். அப்படி நான் புக் பண்ணல, சடனாக விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு திருப்பதியை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே 3 times ஃபுட் போடுறாங்க. ஃப்ரீ ஃபுட்டு, தங்குறதும் ஃப்ரீ. உங்களுக்கு கீழே படுக்க முடியாது வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அங்கேயே ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கும் இருக்குது. ஆன்லைன்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது கம்மியாக தான் வரும். ஒரு 100 150 அந்த மாதிரி தான் வரும் பெர் டேக்கு. 3 times ஃபுட் ஃப்ரீயாக இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. லிஃப்டில் இருந்து ஷாப்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது. பாய், பெட்ஷீட்டு, தலகாணி எல்லாமே இருக்குது. டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு எல்லாமே இருக்குது. உள்ள கடை இருக்குது, லைப்ரரி இருக்குது, லிஃப்ட் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையாவே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி போய்க்கலாம். இப்போ எஸ்எஸ்டி ஸ்லாட்டட் சர்வ தரிசனம், அதான் அந்த ஃப்ரீ டிக்கெட் டோக்கன் வாங்கணும்னு சொன்னால, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே போகலாம். கடைசியாக தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதில் 4 to 5 hours ஆகும் நீங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு. இவங்க 8 o'clock போனாங்க, 12:30 12:45 வெளியே வந்துட்டாங்க. 4 to 5 hours தான். அதில் 2 hours மட்டும் குடோனில் அடைப்பாங்க. குடோனில் அடைச்சதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி விட்டுருவாங்க சாமி பார்க்குறதுக்கு. அப்புறமா ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் இருக்குல்ல, அது மார்னிங் 11 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களே, கேட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 hours பார்த்துடலாம். 1 hour நடக்கணும். அதுக்கப்புறமா பேக் செக்கிங் பண்ணிவிட்டு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் அங்கே வச்சுருவாங்க ஃப்ரீ லாக்கரில். அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு 1 hour குடோனில் அடைப்பாங்க. அடைச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். அது 2 இது இருக்குது. நாங்கள் 10:30 போனோம். 10:30 போயிட்டு 1:30 அந்த மாதிரிலாம் வெளியே வந்துட்டோம். அதே மாதிரி நாங்கள் லட்டு வாங்கிட்டு, லட்டு 4:30 அந்த மாதிரிலாம் கவுண்ட்ரு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ மீன் ஷிஃப்ட் மாற்றி விடுறதுக்காக. அங்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நைட்டு கிளம்பி வந்துட்டோம். இதில் உங்களுக்கு கார் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெய்னி சீசன் அந்த மாதிரினா நீங்கள் கார்லேயே மேலே போய்க்கலாம். அப்படி இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்காது, இதோ இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா வீடியோஸில், அதெல்லாம் தான் ரூம்ஸு. காரில் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பஸ்லேயே போகலாம். பஸ்ஸில்
நீங்கள் அப் அண்ட் டவுன் சேர்த்து எடுத்திங்கன்னா வந்து 180 வரும். ஓகேவா? இல்லை அப் மட்டும்தான், டவுன் வர்றப்போ டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சிங்கிள் இதுக்கு மட்டும் 90 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பஸ்ஸில் போகிறது பிடிக்கல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து ஜீப்பும் இருக்குது. ஜீப் வந்து ஒருத்தவங்களுக்கு 120 இல்லை 150 சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போடுவாங்க. பஸ்ஸஸ் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் நின்னீங்கனாலே ஒரு 1000 பஸ் அந்த மாதிரி நிற்கும். பஸ் வசதிலாம் சூப்பராக இருக்குது. இதோ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஸ்லாட்டட். இது இந்த மாதிரி டேட்டு இது டைம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டைமில் நீங்கள் போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.